வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம ஹெல்தியான நோம்பு கஞ்சி செய்ய போகிறோம். முதல்ல ஒரு ஸ்பூன் வெந்தயத்தை எடுத்துட்டு லேசாக வறுத்து எடுத்து வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் குக்கரை லோ ஃப்ளேமில் அடுப்பில் வச்சுட்டு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய், சோம்பு இதோட சேர்த்துக்கிறோம். கூட நம்ம வறுத்து வச்ச வெந்தயம், கருவேப்பிலை, ஒரு 5 பச்சை மிளகாய் எடுத்து 2 அரைஞ்சிட்டு சேர்த்துக்கிறோம். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் தொலைச்சிட்டு அதை சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா வணக்கிறோம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி எடுத்து சின்ன அரைஞ்சி போட்டுக்கிறோம். கூட மஞ்சள், உப்பு, மிளகுப்பொடி மற்றும் கரம் மசாலா 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறோம். இப்போ கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் அதுக்கு வச்ச கேரட்டு சேர்த்துக்கிறோம். கூட நம்ம ஊற வச்ச பாசிப்பருப்பு சேர்த்துக்கிறோம். அது கூட ஒரு 200 கிராம் அளவுக்கு சிக்கன் சேர்த்து நல்லா வதக்கி விடுறோம். இது கூட 250 கிராம் அரிசி, ஊற வச்ச அரிசி சேர்த்துட்டு நம்ம எந்த கிளாஸில் அரிசி எடுத்துட்டோமோ அதே கிளாஸில் ஒரு 5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்குங்க. இப்போ நம்ம ஒரு தேங்காய் எடுத்து துண்டு அரைஞ்சிட்டு மிக்சரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி இப்போ இதுலேருந்து தேங்காய் பால் எடுத்து அதை இது கூட 1 கிளாஸ் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஒரு தடவை உப்பு கரெக்டாக இருக்கான்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சம் அடிஷ்னலாக உப்பு சேர்த்து மூடி வச்சுருங்க. ஒரு 6 அல்லது 7 விசில் வந்ததுக்கப்புறம் எடுத்துட்டு அது கூட நம்ம கொத்தமல்லி இலையை கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நமக்கு தேவையான ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஹெல்த்தியான நோம்பு கஞ்சி வீட்டில் பெரியவங்க முதல் சிறுவர்களோட எல்லாரும் சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது, ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. தொடர்ந்து நந்தா வியூஸ் சேனல் பாருங்கள். லைக், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.